வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி வெள்ளி பூஜைக்காக ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. இதில் 30 கூடைகள் இருக்குது. இது மல்டி கலரில் இந்த கூடையை எங்களுக்கு பின்னித்தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே மாதிரி பேஸ்கெட்ஸ் நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்காக நம்ம போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் இவங்க கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். சேம் அதே சைஸு அதே மாதிரி மல்டி கலரில் பின்னி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மெஷர்மெண்ட் எப்படி எடுத்திருக்கோம், எவ்வளோ வயர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஃபினிஷ் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன மாதிரி அவுட்புட் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு அதாவது கூடையோட லென்த்து வித்து ஹைட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கூடையை லஞ்ச் பேக் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தோம்னா அதில் என்னென்னலாம் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா கலருமே யூஸ் பண்ணியிருக்கேங்க. நார்மல் வயரில் தான் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா கலருமே நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். இதில் பாருங்கள், எல்லா கலருமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பிளாக் கலர் இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி போட்டால் தான் இந்த கூடை நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதில் பாருங்கள், இந்த கூடையோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா 1.25 1.5 ரோல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வயர் கொஞ்சம் திக்காக இருக்கிறப்ப 1.5 ரோல் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க போகிறோம். அதனால தான் இது நார்மல் பேஸு ஹைட்டு கிராஸ் நாட்டு. அதுக்கு 7 அடியில் 20 வயர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா 7.25 அடி கூட எடுத்துக்கோங்க. 20 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் 8 லைன்ஸ் போட்டுக்கணும். உங்களுக்கு மல்டி கலரில் எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம், எப்படினாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். பேஸ் 8 லைன்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். இது எல்லாமே நார்மலில் தான் போட்டுக்கணும். மேலே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப தான் 4 வயருக்கு நீங்கள் பிளாக் கலர் வயர் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் நாட்டில் நீங்கள் ஃபுல்லாக ஹைட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x2 டைமண்ட் வந்திருக்கும். அதை சுற்றி நீங்கள் பிளாக் வந்திருக்கும். இதுதான் இந்த கூடைக்கு இருக்கும். அழகாக இருக்கும். கீழே அழகாக குமிழ் குமிழாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். கூடையை நல்லா விரித்து கொடுக்குது. அது பேஸை விரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு நாட் நம்ம உள்ளே மடக்கி சொருகிறப்ப கூடையோட ஃபினிஷிங் நல்லா சூப்பராகவே வந்திருக்குங்க. கூடைக்கேற்ற லென்த்துக்கேற்ற ஹைட் இந்த கூடைக்கு இருக்கும். அதனால் இந்த கூடை உங்களுக்கு காம்பேக்டாக உங்களுக்கு தெரியும். இந்த கூடை ஹேண்டில்னு பார்த்திங்கன்னா 3 அடியில் 3 வயர் எடுத்துக்கோங்க இன்னர் வயருக்கு. 9 அடியில் 2 வயர் அவுட்டர் வயருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஹேண்டில் நல்லா மீடியமாக போட்டுக்கோங்க. ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது இந்த கலரில் இருக்கிற இந்த கூடையில் இருக்கிற ஒரு கலரும் ஒரு பிளாக் கலரும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஹேண்டில் போடுறதுக்கு. இன்னர் வேர் எந்த மல்டி கலர்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லா கூடைகளுக்குமே நான் மல்டி கலர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். ஒரு பிளாக்கு அதோட ஒரு கலர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் அவங்க கேட்டாங்க. அதனால் நான் ப்ளெயினாக பிளாக்காக வேணாம், எனக்கு இந்த மாதிரி மல்டி கலரில் போட்டு கொடுங்கன்னு சொல்லவும் தான் நம்ம அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். நம்ம இப்போ இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதே ஸ்டீல் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் இந்த கூடையோட அவுட்புட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கூடைக்கு லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குங்க. இந்த ஸ்டீல் ஸ்கேலில் 10 இன்ச் நம்மளுக்கு லென்த்து கிடைக்கிது. ஏன்னா நம்ம லென்த்தை நம்ம 20 லைன் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம 4 நாட்டுக்கு வயர் நம்ம இன்க்ரீஸ் அந்த பேஸில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுனால ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்குறதுனால உங்களுக்கு லென்த் நல்லா ஜாஸ்தியாக கிடச்சிருக்கு. பேஸ் 4 இன்ச் இருக்குது. 8 லைன் போட்டோம், அதுக்கு 4 இன்ச் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஹைட்டு பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த குமிழ் வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 8.5 இன்ச் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கூடைக்கேற்ற லென்த்து வித்து ஹைட் இருக்குது. 1.5 ரோல் கிட்ட இந்த பேஸ்கெட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மல்டி கலரில் போட்டிருக்கோம். கூட
நீங்கள் பார்க்குறதுக்கும் வந்து நல்லா லுக்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு லைட் கலர், அதாவது ஒரு சாண்டில், ஒயிட்டு, இந்த மாதிரி எல்லா குடைகளுக்குமே நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்களும் அதே மாதிரி பின்னிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அவங்க என்னென்னலாம் வச்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா மங்கள பொருட்கள் தான் வச்சு கொடுக்க போகிறாங்க. அதாவது ஒரு ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் போட்டு அவங்க கொடுக்க போகிறாங்க. இது போக இன்னும் நீங்கள் நிறைய வச்சு கொடுக்கலாம். கண்ணாடி, இன்னும் நிறைய மங்கள பொருட்கள் வச்சு கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு சின்னதாக ரிட்டன் கிஃப்ட்டுக்கு உள்ள ஏதாவது பேக் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியும் அவங்க வந்து கொடுக்குறதா பிளான் வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து கூட கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் 1.5 ரோலில் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. 1.25 ரோல்லேருந்து 1.5 ரோல்குள்ளே தான் இந்த பேஸ்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் வயரு. உங்களுக்கு வந்து இப்படி கொடுக்குறதுனால நம்ம ஆஃப்டர் தட் நம்ம கொடுத்தது பிறகும் அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஏதாவது கடைக்கு வாங்க போகிறதா இருக்கட்டும், கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், நம்ம லஞ்சே கொடுத்து விடலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலு. அந்த 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு இந்த 2 அடுக்கு டிஃபன் கேரியர், இங்கே பாருங்கள், நல்லாவே பேஸ்லாம் நல்லா அகலமாகவே இருக்குங்க இந்த டிஃபனுக்கு. அந்த டிஃபனுக்கே வந்து நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டவலு, ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஸ்பூன் இதெல்லாம் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஒரு சின்னதாக ஜூஸ் பாட்டில் அந்தளவுக்கு வைக்கிறதுக்கும் இன்னும் இடம் இருக்குது இந்த கூடையில். அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், நல்லா 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து உங்களுக்கு நல்லாவே கவர் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் என்னென்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு இப்போ பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. எல்லா கலருமே நான் அதில் யூஸ் பண்ணியிருப்பேன். மாம்பழ மஞ்சள், பாசிப்பச்சை, ஆரஞ்சு, ரெட்டு, ரோஸ்லேயே பாருங்கள், டார்க் ரோஸு, பஞ்சு மிட்டாய் ரோஸு, சில்வர் கலர், கோல்டு கலர், பேபி பிங்க்கு, லைட் ப்ளூ, இங்க் ப்ளூ, எல்லா கலருமே யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கூடைக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான லைட் கலர்ஸ் போடுறப்போ ஒரு கலராகவும், டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு கலராகவும் தெரியுது பாருங்கள். அது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிளிப்பச்சை, ரேடியம் பச்சை, சில்வர் கலர், எல்லா கலருமே மோஸ்ட்லி நான் அந்த பேஸ்கெட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டோங்க. மல்டி கலர் தான் எல்லாமே, வந்து லைட் கலரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லைட் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பிளாக் கலர் கொடுக்குறப்ப அந்த கூடையுமே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஒயிட்டு, சாண்டிலு, எல்லோ, ஆரஞ்சு, செந்தூர கலரு, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கூடைக்கு. கூடையும் நல்லா வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா கிடச்சிருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் வந்து இப்போ நிறைய குடைகள் மேக் பண்ணிவிட்டு நிறைய பிட்டு வயர் இருக்குது, உங்கள் வீட்டு யூஸுக்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி குடைகள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த பிட்டு வயர் யூஸ் பண்ணியுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுக்கணுங்க. இவங்க எல்லாமே எனக்கு 1 மந்த் பிஃபோரே எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடிஞ்சுச்சு. இந்த கூட பற்றின டவுட்ஸ்லாம் கேட்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.